ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் மத்தி மீன் பீரை. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு மத்தி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. அதனால் நான் 1 கிலோ அளவுக்கு மீனை வாங்கினேன். இதில் இருந்து இப்போது 1/2 கிலோ அளவுக்கு தான் எடுத்து நான் இந்த டிஷ்ஷு செய்ய போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஈஸியாகவே இந்த மீனை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சில இடத்துல க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஈஸியாக இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிடலாம். இதிலிருந்து ஒரு 1/2 கிலோ மீன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த மீனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். மஞ்சட்டு எடுத்துருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூடு சேர்த்துக்கலாம். அடுப்பை நான் இன்னும் ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் வச்சுருக்கேன். அடுத்து பொடியாக நறுக்கினா ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதுக்கடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும் கையை வச்சு. ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போது கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி மத்தி மீன் பீரை இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு ஃபிஷ்ஷுனால சீக்கிரமே வெந்துடும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மத்தி மீன் கிடச்சின்னா நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், லைட்டாக மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பை ஓன் பண்ணிக்கலாம். ஓன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாதனால சீக்கிரமே அடி பிடிச்சிடும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வேக விடலாம். இடையில எடுத்து லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி மட்டுக்கோங்க. அடியிலிருந்து அப்படியே எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். இடையில ஒரு 2 தடவை மட்டும் எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு இது எல்லாமே வெந்து சூப்பரான மத்தி மீன் பீரை இங்கே ரெடி ஆயிடும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை. ஃபிஷ்ஷில் இருந்து அந்த தேங்காய் இதெல்லாம் இறங்கினா தண்ணியிலே நம்மளுக்கு இது நல்லா வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டாங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நம்மளுக்கு ட்ரை ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மத்தி மீன் பீரை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் நம்ம இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மத்தி மீன் பீரை இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.